வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு காஃபி செய்ய போகிறோங்க. கேப்பச்சினோ. ஹோட்டல் ஸ்டைலை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க. எப்பொழுதும் ஒரே மாதிரி காஃபி குடிக்காமல் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே இதே மாதிரி அடிக்கடி செஞ்சு குடிப்பீங்கங்க. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது காஃபி செய்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் காப்பி தூள். இன்ஸ்டன்ட் காஃபி தாங்க எடுக்கணும். நான் சன்ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு கப்பு வேணும். அதில் இந்த காப்பி தூள் போட்டுக்கலாங்க. காஃபி பொடி 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுல தாங்க இருக்குது. நல்லா ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. நல்லா சேஃபாக. அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சாங் ஏதாவது போட்டு விட்டுக்கோங்க. சேஃபாக நல்லா உட்காந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு 3 நிமிஷம் ஆனோடனே இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வருங்க. எப்படியும் ஒரு 15 நிமிஷம் ஆகும் நம்மளுடைய கேப்பச்சினோ காஃபி ரெடி ஆகிறதுக்கு. இது ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டல் விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம்னா இந்த காஃபிக்கு 50 rupees to 150 வரையும் பே பண்ண வேண்டியிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்திருக்குங்க. நான் ஸ்டேஜ் வைஸ் ஸ்டேஜாக நான் உங்கள்ட்ட காட்டிகிட்டே இருக்கிறேன். நல்லா சேஃபாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது டிவி பார்த்துட்டு இல்லைன்னா என்னோடய சேனல் வீடியோஸ் ஏதாவது பார்த்துட்டே அப்படியே நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜ் வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க. பாருங்கள், கீழே கொட்டாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோங்க. எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக பார்க்குறக்கே நல்லா இருக்குல்ல. இனி அடுத்து ஒரு டம்ளரில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு அதிகமாக சர்க்கரை சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. பால் நார்மலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நுரையாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கேப்பச்சினோ மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா சூடாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டம்ளரில் 1 டேபிள் ஸ்பூன் காப்பித்தூள் இல்லைன்னா கொக்கோ பவுட்ரு, 2ல் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். டிசைனுக்காக மட்டுமே இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். மற்றபடி இதை நம்ம வீட்டிலலாம் செய்யும் போது யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. டெக்கரேஷனுக்காக மட்டுமே நான் அதை செஞ்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுடைய கேப்பச்சினோ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் சும்மா லைட்டாக ஒரு டிசைன் போட போகிறேன். அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு பொட்டா வச்சுக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் திக்காக இருந்தால் அப்படியே நிற்குங்க. டிசைன் பர்ஃபெக்டாக வரும். அதனால் கொஞ்சம் நீங்கள் டிசைன் போடுறதா இருந்தால் கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, அதனால தான் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ நடுவில் ஒரு கோடு போட்டுருந்தீங்கன்னா இலை மாதிரி ஆர்ட் ஷேப் அழகாக வருங்க. நான் நடுவில் கொஞ்சம் கேப்பச்சினோ மிக்சரை வச்சுருக்கேங்க. அதுக்கு அப்புறமா மேலே காப்பித்தூள் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் கொக்கோ பவுடர் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணி விடுங்க. நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய கேப்பச்சினோ ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக டேஸ்ட்டாக
கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. God bless you.